எங்கன்னா இருந்துச்சு பனி இல்லையா? வேலி இருக்கு. ஆமாம், அதுதான் அதுதான் அப்படி கிடைச்சு. அக்கா நான் டெசிகாவுக்கு அப்பாங்க. நான் காலையில் வேலைக்கு போயிட்டேன். ஒய்ஃபு தான் வீட்டில் இருந்தாங்க. அப்போ அவங்கள சடங்குக்கு போக சொன்னேன். சடங்கு போயிட்டு வாங்க 2 பேரும் அப்படின்னு பாபாவையும் ஒய்ஃபையும் சொன்னேன். சடங்கு போயிட்டு வாங்க, நான் வேலைக்கு போயிட்டு வந்துடுவேன், வெள்ளன வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பயணிச்சு இருந்தாங்க போல். பாபா பயணிச்சு உடுத்திட்டு இவங்களும் பயணிச்சு இருந்ததுக்குள்ளே பாபா கொஞ்ச நேரத்தில் பாபாவை காணோம். பாபா எங்கேன்னு தேடினாங்கன்னா பாபா எங்கே அப்படியே லைன் ஃபுல்லாக தேடி பார்த்துருக்காங்க, காணோம் பாபாவை. அவ்வளோதான் நடந்திருக்கு. மற்றபடி எனக்கு தெரியாது. நான் மலையில் தானே வேலை தானே சரி, மலையில் சொல்லுங்கன்னு தான் எனக்கே இப்போ நான் ஒடியாந்து பார்த்தேன். இந்த மாதிரி பாபா காலில் காயம் அப்படின்னு மட்டும்தான் என்கிட்ட சொன்னாங்க. மலையில் சொல்ல மாட்டாங்க, உள்ளதை காலில் காயம், உங்களை அவசரமாக வர சொல்கிறாங்க அப்படின்னு. நான் வந்து ஹாஸ்பிட்டலில் பார்க்கணுன்னு தான் தெரிஞ்சு பாபா இறந்து போயிருக்காங்க. எதனால எனக்கு தெரியாது தானே. வந்து பார்த்துட்டு தான் வைப்பு தான் தெரியும் என்ன நடந்துச்சுன்னு. அவங்க தான் இதில் வந்துட்டு சின்ன பிள்ளைய பையனை வச்சு ஒரு ஃபங்க்ஷனுக்காக போகிறதுக்காக தாய் மெனக்கெட்டுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் தாய் போல் சின்னவளை பையனை வச்சு வெளியில் நிப்பாட்டிட்டு உள்ளுக்கு பையனை வச்சுக்கிட்டு இருக்கிறதுல பிள்ளைய காணலைன்னு சொல்லி தேடி பார்க்கணுக்குள்ள பிள்ளைய காணலை. கண்டவங்க சொன்னாங்க புள்ள வெளியில் நின்றதை சாத்தியமாக வச்சு நாங்கள் தேடிக்கிட்டு போகிற நேரத்தில் புள்ள தண்ணியில் மிதந்து வரதை கண்டு பிள்ளைய எடுத்து அந்த நேரத்தில் உயிரிழந்து தான் புள்ள கிடைக்கும். 4 வயசு. ரிஷிகா. அங்கே அந்த ரோடு சின்ன ரோட்டாக இருக்குது, ஒரு அடி ரோட்டாக தான் இருக்குது. மழை குறைவான காலத்தில் அந்த ரோட்டில் தான் பிள்ளைகள் பாடசாலைகள் அதுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சி மற்றவங்களுக்கும் வேலை வாய்ப்புக்கு போகிறதுக்கும் மற்றவங்களுக்கும் ஈஸியாக இருந்துச்சு. சாதாரணமாக 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் அந்த டவுனுக்கு போகக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு இருந்துச்சு. அந்த மழை காலத்தில் நாங்கள் ஒரு சில நேரம் 3-3.5 கிலோமீட்டர் தூரத்தில் சுற்றளவில் போகிற நேரத்தில் எங்களுக்கு சரியான நேரத்துக்கு பாடசாலைக்கோ வேலை தளத்துகளுக்கோ போகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்காது. அதை நாங்கள் பல பேர்த்துக்கிட்ட பெரியவர்கள்கிட்ட சொல்லி அந்த அந்த பாதையை திருத்தி தர சொன்னோம். யாருமே செஞ்சு கொடுக்குறதுக்கு முன் வரலை. அந்த சூழ்நிலையில் இப்படியான நிகழ்வு ஒன்று நடந்திருக்கு. மேலும் இந்த பாதையை எங்களுக்கு புனரமைச்சு கொடுத்தாங்கன்னு சொன்னால் மேலும் நல்லதாக இருக்கும். పొడి లామ సెల్లంగరగని ఇద్ది గెదరగి ಒಯಾಗನಿ ಇನ್ನ ಕೂಟ ಅಮ್ಮ ಒಯಾಗನಿ ಇನ್ನ ಕೂಟ ಲಾಮ ನೇಕಿಲ බලන කොට ගංගේ අයිනෙන් හිටියා කියලා එක්කෙනෙක් දෙක කියලා එකකින් ආරංචි ආවට පස්සේ අපි හොයාගෙන ගියා. හොයාගෙන යනකොට ගංගේ අයිනෙන් ළමයි වතුර එන බව දැකලා උසලා ස්පිතාලෙට ගෙන්නනකොට ළමයි මැරිලා. වයස 4යි.
ප්‍රශ්න තියෙන්නේ ගංගේ අයිනෙන් පොඩි පාරක් තියෙන ඒ පාරෙන් ගඟ වෙයි කාලෙද්දී ඒ පාර යන්න බෑ. ළමයිට දන්නා මේ පාර යන්න පුළුවන් කියලා. කියන්නේ වතුර අඩු වෙනකොට ඒ පාරෙන් තමයි එයාව ඒගොල්ලෝ අම්මයි තාත්තා එකන් යන්නේ චේචකට. එතකොට ළමයි දැනගෙන හිටියේ ඒ පාරේ යන්න පුළුවන් ගැන. එතකොට අද මේ කොටල් ගෙදරට යන්න ඕනේ ඉඳලා අම්මා මෙයාව ලේස්ති කරලා නතර කරලා අම්මා ලේස්ති වෙනකොට ළමයි පාරට එවිලා. පාරට එවිලා ගඟ අයිනේ එයාට දැනගෙන තමයි එවිලා තියෙන්නේ මේ පාර යන්න පුළුවන්. එමදාම යන පාරනේ කියලා තමයි එතනට එවිලා තියෙන්නේ. ආවට පස්සේ ළමයි නැහැ. හොයනකොට ළමයි. ඔව් පාර කියන්නේ ඒක ළඟ ඒ ටවුමට ඉස්කෝලේට යන පාර තමයි ඒක. අදිසිට ඒ පාර යන්න පුළුවන් නැත්තම් හෙතම ගානක් බටේ කරකලා තමයි යන්න තියෙන්නේ. එතකොට ඉස්කෝලේ යන්නත් පරක් වෙනවා. නමුත් ඒ පාර ලේසින්න වතුර අඩු වෙන කාලේ ඒ පාර තමයි යන්නේ. ළඟ කියන්නේ එතම දෙකක්. එකමාරක් විතර දෙනවා. ඔව් ගෙදර ඉඳලා එකමාරක් විතර දෙන්නේ. වටේ කියන වටේ තුනක් යනවා. ඒ පාරේ අපි කීප දෙනෙක්ට කියලා තියෙනවා කවුරුත් ඒක පිළිගත්තේ නැහැ. නමුත් ඒ පාර අදලා දුන්නොත් බොම මල වෙනවා කියලා මම කියන්නේ. ඇහැරෙන්න නැගිටින්න YouTube අවකාශයේ ධනංජය නාරම්බැද්ද සමග